மக்களே வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான சில பவன்கள், அதாவது ராஷ்டிரபதி பவன், ராஜ்பவன், மௌசம் பவன் மற்றும் யோஜனா பவன். அப்படியே ஒரு 4 முக்கியமான பவன்கள் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட்டு ராஷ்டிரபதி பவன். ராஷ்டிரபதி பவன் என்பது இந்திய குடியரசுத் தலைவர் தங்கியிருக்கும் அந்த மாளிகையின் பெயர் தான் ராஷ்டிரபதி பவன். இந்த ராஷ்டிரபதி பவனுக்கான இந்த கட்டிடமானது 1912 கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. 1929 அதற்கான கட்டுமான பணிகள் நிறைவுற்றது. சரிங்களா? இது ராஷ்டிரபதி பவன், பிரசிடென்ட் தங்கியிருக்கிற அந்த பேலஸோட பேர். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக மௌசம் பவன், மறக்கக்கூடாது, இந்திய வானிலை ஆய்வுத்துறை என்று அழைக்கப்படும் IMD, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்களே, அந்த IMD அமைப்பானது 1875ஆம் ஆண்டில் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அந்த IMD அமைப்பு புதுடெல்லியில் இருக்குல்ல, அந்த தலைமையிடத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் மௌசம் பவன் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று யோஜனா பவன். யோஜனா என்றால் தமிழ திட்டம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தற்போது செயல்பாட்டில் உள்ள நிதி ஆயோக் அமைப்பிற்கு முன்னாடி செயல்பாட்டில் இருந்த முக்கியமான ஒரு பொருளாதார அமைப்பு திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வச்ச பெயர் தான் யோஜனா பவன் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? அதே மாதிரி சமீபத்தில் செய்தியில் வந்த ராஜ்பவன், அதாவது ராஜ்பவன் என்பது மாநிலங்களில் உள்ள ஆளுநர்கள் தங்கியிருக்கும் அந்த மாளிகைக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ராஜ்பவன். அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களில் உள்ள துணைநிலை ஆளுநர்கள் அவங்க தங்கியிருக்கிற அந்த மாளிகைக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் ராஜ்நிவாஸ். இந்த 2 பெயர்களுமே மாற்றுவதற்கு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆகஸ்ட் 2024 நடைபெற்ற ஆளுநர்கள் அந்த மாநாட்டின் போது. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய உள்துறை அமைச்சகமானது மாநிலங்களில் உள்ள ராஜ்பவனுக்கு இனிமே என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக் பவன், அப்படின்னா மக்கள் மாளிகை அப்படிங்கிற ஒரு மீனிங்ல வரும். சரிங்களா? அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற அந்த துணைநிலை ஆளுநர்கள் தங்கியிருக்கிற அந்த மாளிகைக்கு இனிமே உள்ள பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக் நிவாஸ் என்று அழைக்கப்படும். அப்படி மாதிரி புதிய அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த பதிவிற்கான கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் தங்கியிருக்கும் அந்த மாளிகைக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் என்ன? அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களில் உள்ள அந்த ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்களின் அந்த மாளிகைக்கு வைக்கப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன? மறக்காம இந்த பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க.